ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கர் தர்ஷினி சேனல். இன்று ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனத்தின் வரலாற்றை காண்போம். பல சிறப்புகளை உடைய மார்கழி இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதமாகும். பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதுவார்கள். ஆனால் பெருமாளுக்கு மட்டுமின்றி சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாக மார்கழி மாதம் உள்ளது. மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுவதைப் போல சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்ற சிறப்பு அடைமொழி வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று திருமாலுக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரம், மற்றொன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த சிறப்புமிக்க திருவாதிரை நாளில் தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. அக்னி வடிவமான சிவபெருமானை குளிர்ச்சி மிகுந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் 6 விதமான அபிஷேகம் செய்து குளிர்விக்கின்றார்கள். இந்த அபிஷேகத்தை கண் குளிர காண்பதே ஆருத்ரா தரிசனமாகும். இதனை மார்கழி திருவாதிரை என்றும் சொல்வார்கள். ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார். கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா, அற்புதமான காட்சி என்று மனமுருகி சத்தம் போட்டார். இதை கேட்ட ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர். கண் விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் பரவச நிலைக்கு காரணம் என்ன என்று ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர். அதற்கு சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன். அதை கண்டு மெய் சிலிர்த்ததால் தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு. மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல ஆதிசேஷனுக்கும் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. ஆதிசேஷனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு, ஆதிசேஷா, உன் மனம் நினைப்பதை நான் அறிவேன். நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூலோகத்தில் பிறந்து தவம் இயற்ற வேண்டும். அப்போது உனக்கு அந்த அற்புத ஆனந்த தாண்டவ தரிசனம் கிடைக்கும் என்றார். அதன்படி ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார். அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழ் பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது. பதஞ்சலி முனிவர் பல காலம் பூமியில் தவம் இருந்தார். அதன் பயனாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ திருக்காட்சியை பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார். அந்த தினமே ஆருத்ரா தரிசனமாகும். சிவபெருமானின் அற்புத நடன காட்சியை கண்ட பதஞ்சலி முனிவர், இறைவா, இந்த திருக்காட்சியை பூலோக மக்களுக்கும் காட்டி அருள வேண்டும் என வேண்டினார். அதன்படியே மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகிறது. மார்கழி மாதத்தில் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகிறது. அன்றைய தினம் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். ஆனால் மற்ற ஆலயங்களில் இல்லாத சிறப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டும் நடராஜருக்கு முக்கிய நைவேத்தியமாக களி படைக்கப்படுகிறது. அதன் பின்னால் பக்தி பூர்வமான ஒரு கதையும் உள்ளது. முன்பொரு காலத்தில் சிதம்பரத்தில் சேந்தன் என்ற சிவபக்தன் வாழ்ந்து வந்தார். விறகு வெட்டும் தொழில் செய்து வந்த அவர் அதில் கிடைக்கும் சிறிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார். ஏழ்மையில் இருந்தாலும் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பிறகே உணவருந்தும் பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார். ஒரு நாள் பெரும் மழை பெய்ததால் விறகுகள் மழையில் நனைந்தது. விற்க முடியாமல் போனது. அன்றைய தினம் சேந்தன் வீட்டிற்கு ஒரு சிவனடியார் வந்தார்.
அவருக்கு எப்படி உணவு அளிப்பது என்று யோசித்த சேந்தன் கவலை அடைந்தார். அவரது மனைவி வீட்டில் சிறிதளவு அரிசி மாவும் வெல்லமும் இருப்பதாக கூறினார். அதை கொண்டு சிவனடியாருக்கு களி செய்து படைத்தார். அதை சாப்பிட்ட சிவனடியார் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். அன்றைய தினத்திற்கு மறுநாள் திருவாதிரை நாளாகும். அதனால் நடராஜரை தரிசிக்க வேண்டி சேந்தனும் அவர் மனைவியும் சிதம்பரம் சென்றனர். சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானின் வாய்ப்பகுதியில் களி உண்டதற்கான அடையாளமாக சிறிது களி ஒட்டி கொண்டிருந்தது. இதை பார்த்த அவர்கள் அதிசயித்து போனார்கள். தன் வீட்டிற்கு சிவனடியாராக வந்து களி உண்டது சிவபெருமான் என்பதை அறிந்ததும் சேந்தனும் அவரது மனைவியும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பின்பு அந்த அற்புத நிகழ்வை அறிந்த ஊர் மக்கள் சேந்தனின் பக்திக்கு தலை வணங்கினர். மேலும் அன்று முதல் திருவாதிரை தினத்தன்று இறைவனுக்கு முக்கிய நைவேத்தியமாக களி படைக்கப்படுகிறது. தேவர்களின் அதிகாலை பொழுதாக கருதப்படும் மார்கழி மாதத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் சொல்வார்கள். இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய திருவாதிரை நாளில்தான் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சிவன் நாமத்தை உச்சரித்து உடலில் திருநீறு பூச வேண்டும். காலையில் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும். அருகில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று அங்குள்ள நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசிக்க வேண்டும். ஆலயத்தில் நடைபெறும் தாண்டவ தீபாராதனையை கண்டு வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் சிவபெருமானுக்குரிய பாடல்கள், சிவபுராணம், தேவாரம், திருவாசக பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு இரவில் எளிமையான உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் இந்த திருவாதிரை நோன்பை மாதந்தோறும் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளிலும் மேற்கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஒரு வருடம் திருவாதிரை நோன்பு இருப்பவர்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும். கைலாயத்தில் வாழும் பேரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், அறிவு ஆற்றல் பெருகும், மேலும் எண்ணற்ற பலன்களை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.